வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாலை நேரம் ஒரு மணித்தியான முழங்கால் ஜெபம், முழங்கால் யுத்தத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து ஜெபிக்கும்படியாக எங்களை ஒவ்வொரு நாளும் தாழ்த்தவும் அவர் சன்னிதானத்தில் எங்களை சேர்க்கவும் தேவன் எங்களுக்கு தயவு பண்ணியிருக்கிறார். மனுஷனுடைய பலத்தினாலும் மனுஷனுடைய திறமையினாலும் அல்ல, தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மட்டுமே நாம் தேவனுக்காக தியாகம் செய்ய முடியும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அன்பினால் கிரிகை செய்கிற விசுவாசமே உதவும். ஆகவே கிரிகை அன்பினால் உருவாக்கப்பட வேண்டும். விசுவாசம் அன்போடு கூட செயல்படுத்தப்பட வேண்டும். ஆகவே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆண்டவரை நேசித்து விசுவாசிக்க வேண்டும். கடமைக்காக விசுவாசிக்க கூடாது. சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவரை நம்பக்கூடாது. தேவைக்காக ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கக்கூடாது. அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மறைத்தார், எனக்காக மீண்டும் உயிரோடு கூட எழுப்பினார் என்கிற அந்த அன்பு என் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசும்போது அந்த ராப்போஜனம் திருவிருந்த ஆராதனை சொல்லும்படி சொல்கிறார், நான் திரும்பி வரும் வரைக்கும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் திரும்பி வரும் வரைக்கும் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக அந்த திருப்பலி ஆராதனை, அந்த பரிசுத்த பந்தியை நினைவு கூற சொல்லியிருக்கிறார். அது ஒரு அன்பின் ஆராதனை. ஆகவே இந்த மாலை நேரத்திலையும் வீடுகளில் இருக்கிற தேவ பிள்ளைகள், தேசத்திலே இலங்கை தேசம் முழுவதிலும் எல்லா இடத்திலிருந்து பார்த்து கொண்டு கவனித்துக் கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள், அதே போல வெளிநாடுகளில் இருந்து கூட எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அன்போடு கூட தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வாருங்கள். உங்கள் வீட்டின் காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்தி ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் கதவை பூட்டிக் கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் குடும்பமாக அமர்ந்து இந்த ஒரு மணித்தியான ஆராதனையோடு கூட தேவனை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் தேசத்துக்காக, எங்களுடைய நாட்டுக்காக, இலங்கைக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உலக நாடுகளே இலங்கை பற்றி பேசுகிறது. பாரியொரு பஞ்சத்துக்கு முகம் கொடுக்க போகிறது. தேசத்திலே பொருளாதார வீழ்ச்சி வந்துவிட்டது. இக்கட்டான சூழ்நிலை இலங்கையில் இருக்கிறது சொல்கிறார்கள். உலகமே வியக்கத்தக்கதாக இலங்கை தேசத்துக்கு என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கக்கூடிய அளவிலே, நாட்டை குறித்து பேசக்கூடிய அளவிலே அநேக நாடுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் எந்த நாடு எதை பற்றி பேசினாலும் நாங்கள் கலங்க வேண்டியதில்லை. பரலோக தேவன் நம் தேசத்தை குறித்து என்ன பேசுகிறார் அது மட்டும்தான் நிறைவேற்றப்படும். ஆகவே நம்முடைய தேசம், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேசத்தை குறித்து நன்மையாய் பேசும்படியாக நாங்கள் கெஞ்ச போகிறோம். ஆண்டவரே, என் தேசத்துக்கு இரக்கம் செய்யும். என் தேசம் அழிக்கப்படக்கூடாது. என் தேசத்தை அடிமைத்தனத்துக்கு ஒப்புக் கொடுத்து விடாதோரும். ஆண்டவரே, அந்நியர்கள் சூறையாடாதபடிக்கு, அந்நியன் கையில போய்விட்டு விடாதபடிக்கு என் தேசத்துக்கு தயவு பண்ணி எங்கள் பாவங்களை, குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி பரிந்து பேசுகிற நீதிமான்கள் தேசத்தில் எழும்ப வேண்டும். மாலை நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஒரு மனதோடு கூட நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு மனதின் ஆவியோடு கூட எல்லாரும் கண்களை மூடி வீடுகள் தோறும் இருக்கிற தேவ பிள்ளைகள் அவ்வளவு பேரும் நீங்கள் கண்களை மூடி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். ஏன்னா நம்முடைய பாவங்கள், குற்ற குறைகள் நம்முடைய ஜெபங்களுக்கு ஒரு தடையாய் வராதபடிக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக திறப்புல இருக்கும்படியாக உடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படி நாங்கள் கூடி இருக்கிறோம் அப்பா. இலங்கை தேசம் முழுவதும் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறதை நீ காண்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் கண்கள் காணாவிட்டாலும் உம்முடைய கண்கள் காணுகிறது ஆண்டவரே. என்னை தேடுகிற உணர்வுள்ள ஒருவர் உண்டோ என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய கண்களை கண்ணோக்கி பார்த்து உடைய கண்களை நீ தேடிக் கொண்டிருக்கிறீர். உடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது பூமி எங்கள் சொல்லப்படுகிறது. ஆமாண்டவர், உணர்வுள்ளவர்களாக தேசத்துக்காக ஜெபிக்கும்படி, சூழ்நிலைக்காக ஜெபிக்கும்படியாக உடைய ஆவியின் ஏவுதலினால் உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலத்தினால் வரவில்லை ஆண்டவரே, எங்களுக்கு முடியும் என்கிறதுனால் வரவில்லை சுவாமி, எங்களுக்கு தெரியும் என்கிறதுனால் வரவில்லை ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும் என்கிறதுக்காக வரவில்லை சுவாமி. உடைய இரக்கத்துக்கு
இரக்கத்திற்காக கெஞ்சி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய தயவுக்காக கெஞ்சி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. இலங்கை தேசத்துக்கு தயவு பண்ணும் அப்பா. இந்த தேசம் அழிக்கப்படக்கூடாது, இந்த தேசம் வேதனைப்படக்கூடாது, இந்த தேசத்தின் மக்கள் அழியக்கூடாது. இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனே, எங்கள் தேசம் சாபமாய் அழிவுக்கு போகக்கூடாதப்பா, அடிமைத்தனத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே. நீர் மனதுருகி எங்கள் தேசத்துக்கு தயவு பண்ணும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இருக்கிற செய்யும், எங்கள் தகப்பனே இருக்கிற செய்யும். இயேசுவே எங்களுக்கு மனதிருக்கும். இயேசு என்கிற நாமத்தினால் ரட்சிப்பு உண்டாண்டவரே. இயேசு என்கிற நாமத்தில் விடுதலை உண்டாண்டவரே. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் நமக்கு சமாதானம் உண்டாண்டவரே. பிதாவே நீர் கிருபை செய்யும். எங்கள் பாடுகளை, எங்கள் துக்கங்களை, எங்களுடைய அவமான நிந்தனைகளை நீங்கள் சுமந்து கொண்டு, எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை சுமந்து கொண்டீர் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை மீட்கும் பொருளாக நீர் வந்தீரே இந்த உலகத்துக்கு. அந்த அன்பை நினைவு கூர்ந்து கெஞ்சுகிறோம். ஜீவனே கொடுக்கிற அளவுக்கு அன்பு கூர்ந்த தேவன் எங்கள் தேசத்தை தப்பு வைக்க மாட்டீரா? நீர் தப்பு வைப்பீரா ஆண்டவரே? இரக்கம் செய்யும்படி கெஞ்சுகிறோம். இலங்கை தேசத்துக்கு கிருபை செய்யும். உம்மையுடைய ஆவி ஊற்றும், உடைய பிரசன்னத்தை ஊற்றும். உடைய ஜனங்கள் மீது தேசத்திலே ஊற்றி எல்லா பாகங்களிலும், எல்லா இடங்களிலும், கிராமங்களிலும் ஆண்டோடைய வல்லமுள்ள ஆவியானவர் எல்லா இடத்திலும் ஊற்றப்படும்படி ஆஜபிக்கிறேன். பரிசுத்த ஆவியான சகல இடங்களிலும் வெளிப்படும்படி ஆஜபிக்கிறோம் ஆண்டவரே. வெளிப்படுவீராக. நீ தயவு பண்ணி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெப நேரத்தை ஆட்கொண்டு நடத்தும்படி எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் ஆராதனை செய்வோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து நாங்கள் ஆராதிக்க போகிறோம். என் தேவனை நேசித்து பாடுவோம், நேசித்து பாடுவோம். ஆண்டவரை நேசித்து பாடுவது மிக உகந்த ஒரு காரியமாய் இருக்கிறது. சொல்லுவோமா? அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவாவை ஆராதனை செய்யுங்க. ஆராதனை சேர்ந்து வாய்களை திறந்து வேதத்தை எல்லாம் சேர்ந்து பாடுவோம். வீடுகளை தரங்களை தட்டி பாடுங்க. ஓ, எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரித்து பாடுங்க. ஆராதனை
கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். ஆகவே அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த மாலை நேரத்தில் பாக்கியவான்களாய் அவருடைய சன்னிதானத்திலே வந்து, அவருடைய கூடாரத்திலே வந்து, அவருடைய செட்டை நிலைக்குள் வந்து பாதுகாப்பாய் இருந்து அவரை ஆராதிக்கும்படியாக எங்களை நடத்தி வந்த எங்கள் நல்ல மேய்ப்பன் பெரியவனாய் இருக்கிறார். அவர் எங்கள் தகப்பன், அவர் எங்கள் தகப்பன். அவரை பார்த்து சொல்லுவோமா, எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, எங்களை இதுவரைக்கும் தலை நிமிர பண்ணியிருக்கிறேன், இதுவரைக்கும் தலை நிமிர பண்ணியிருக்கிறேன். கேடகம் நீர் ஆண்டவரே, எனக்கு மகிமையும் நீர் ஆண்டவரே, என் தலையை நிமிர செய்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நீ தலை நிமிர பண்ணுகிற தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். தலை கொண்டு நிற்கிறோம் என்று சொல்லுகிறாயா? இல்லை, அவர் தலை நிமிர பண்ணுகிற தேவன். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆமென். சொல்லுவோமா சேர்ந்தவரை பார்த்து, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, Say, Mama, me,
தேவன், எங்களுக்குள் வாசம் என விரும்பி வருகிற தெய்வம். அவர் கூப்பிடும் நேரத்தில் வந்திருப்பார். அவர் சரியான நேரத்துக்கு வருவார். அப்பா, நம்மை நேசிக்கிற தெய்வம். அவர் சரியான நேரத்தில் ஆதாமை தேடி வந்து கூப்பிட்டதை போல அவர் சரியான நேரத்தில் வந்திருக்கும் போது நாம் அங்கே இல்லை என்று சொன்னால் உள்ள ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கும். என் மகன் வரவில்லையே, என் பிள்ளை வரவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு தெய்வம் பார்த்து கொண்டிருப்பார். எங்கேயாவது பாவத்திலே சிக்கிவிட்டாயோ, ஆண்டு வேணாம் என்று சொல்லுகிற சிக்கிக்கொண்டா என்று சொல்லி அவருடைய ஏக்கத்தோடு கேடுவார். ஆதாமே எங்கே இருக்கிறப்பா அப்படின்னு ஆதாம் ஏக்கக்குள்ளோடு கூப்பிட்ட தெய்வம் இன்றைக்கு உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். நீண்ட நாளுக்கு பின்பதாக, நீண்ட இடைவெளிக்கு பின்பதாக இந்த நாளில் அமர்ந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, பல ஜெபங்களை சந்தித்தாலும் இன்றைக்கு நீண்ட நாட்களுக்கு பின்னதாக இந்த ஜெபத்தை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். உன்னை பார்த்து பேசுகிறார். தேவன் இன்றைக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவார். ஒரு பெரிய விடுதலை, பெரிய மாற்றம், நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு விடுதலை இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வர போகிறார். அது சீக்கிரமாய் நீங்கிவிடும் இந்த லேசான உத்தரவும் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற போகிறார். ஓ ஹalleluya! இந்த நாள் உன்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட போகிறது. எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்பட போகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya, ஹalleluya! என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் அவருடைய ஜனத்தை. நீ அதை விட மேலான ஒரு ஆள். நீ அவனுடைய பிள்ளை. ஜனத்தையே வெட்கப்படுத்த மாட்டானா? பிள்ளையை வெட்கப்பட விட்டுருவாரா? யாருமே தான் பிள்ளை வெட்கப்படுத்த விரும்புவாங்களா? நாங்க விரும்ப மாட்டோம். ஆனா கர்த்தர் அப்படி நம்மை விட அதிகமாய் அன்புள்ள தெய்வம் விட மாட்டான். ஹalleluya, ஆமென், ஹalleluya. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுமோ எத்தனையாய் மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுமோ எத்தனையாய் மிகுந்து விட்டனர். ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். தகப்பனே தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். நீரே மகிமையும் நீரே, செய்பவர் நீரே, நீரே மகிமையும் நீரே. தலை குனிந்து போயிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்கள், பாவங்கள், அருவருப்புகள் நிமித்தம் தலை குனிந்த நிலைமையில் இருக்கிறாயா? உன்னுடைய வியாதி நிமித்தமாக நெருக்கப்படுகிற நேரத்திலே வியாதி தோற்றம், உன்னுடைய வியாதி தன்மை நிமித்தமாக
பலரை கிடத்தில் முகம் கொடுக்க முடியாமல் வெக்கத்தோடு தலை குனிந்து நிலைமையில் இருக்கிறாயா? உடைய கடன் பிரச்சனை, உடைய அவமானமான சூழ்நிலைகள் நிமித்தமாக, கஷ்டத்தின் நிமித்தமாக தலை குனிந்த நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய பிள்ளைகள் நிமித்தமாக தலை குனிந்து நிற்கிறாயா? உடைய சகோதர சகோதரிகள் உறவுகள் நிமித்தம், பெற்றோர் நிமித்தம் தலை குனிந்து நிற்கிறாயா? தொழில் வியாபாரத்தின் நிமித்தம் நீ தலை குனிந்த நிலைமையில் நிற்கிறாயா? சமுதாயம் உன்னை தலை குனிய பண்ணிவிட்டதா? தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லையா? ஊழிய வாழ்க்கையிலே தலை குனிந்து விட்டாயா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தலை நிமிர முடியாதபடிக்கு அவமான, வெட்கம், தோல்வி, சத்துரின் போராட்டம் நிமித்தம் தலை குனிந்து போனாயா? ஒரு நாள் 18 வருஷமாய் தலையை நிமிர்த்த முடியாத ஒரு பெண்ணை தேவாலயத்தில் பார்த்தார். அவனை பார்த்தான்னு சொன்னார், நீ நிமிர்ந்திரு என்று சொன்னார். 18 வருஷம் தலை நிமிர முடியாத ஒரு கூணி வந்தான். எத்தனையோ வருஷம் ஆலயத்துக்கு வந்தான். 18 வருஷம் வந்து கொண்டே இருக்கிறான். யாருமே அவளை கண்டு கொள்ளவில்லை, யாருமே அவளை நினைக்கவில்லை, யாருமே விசாரிக்கவில்லை. அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை, குனிந்தவளாய் இருந்தாள். தேவனை பார்த்து ஆராதிக்க முடியவில்லை, மனுஷனை பார்த்து பேச முடியவில்லை. இடுப்போடு சேர்ந்து அப்படியே வளைந்தவளாய் இருந்தாள். ஆனால் இந்த ஆண்டவர் மாத்திரம் அப்படி இருக்கிறார். அப்படி அவளை வைக்க கூடாது என்று சொல்லி அவளையும் அநேகருக்கு மத்தியிலே தலை நிமிர பண்ண வேண்டும் என்று சொல்லி என் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நாள் அவளை பார்த்து நிமிர்ந்து நில் என்று சொன்ன போது அவளுடைய எல்லா கூடுகளும் மாறி தலை நிமிர்ந்து நின்று அநேகருக்கு மத்தியிலே, அந்த சபையிலே, அந்த இடத்திலே தலை நிமிர்ந்து நிறுத்தப்பட்ட அவள் இன்றைக்கு வரைக்கும் வேதத்திலே தலை நிமிர்ந்து நிற்கிறவளாய் இயேசு மாற்றினார். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆலயத்தில் நடந்த அற்புதம் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படுகிறது. இன்றைக்கு வரைக்கும் அவள் உலகத்திலே தலை நிமிர்ந்து நிற்கிறாள். அவள் மரித்தும் பேசுகிறாள். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் மரித்தாலும் பேசுவார். அந்த பெண் பேசுகிற உன்னுடைய தலை நிமிர்தலை நீ பயப்படாமல் என்னை நிமித்தின ஆண்டவர் உன்னை நிமிர்த்துவார் என்று உனக்கு விசுவாசத்தை போதிக்கிறார். ஆமென். தைரியமாயிரு. படுக்கையில் இருக்கிறாயா? எந்த நிலைமையிலும் சரி, நீ நம்பினவர்களை தலை குனிய பண்ணினார்களா? பயப்படாத. அப்பா வந்தா எல்லாம் மாறும், எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. நாங்கள் இப்பொழுதுமாக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சில காரியங்களுக்காக கருத்தாக ஜெபிப்போம். காலையில் அநேக காரியங்களுக்காக நிறைய நேரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறது. அதனால் சுருக்கமாய் முக்கியமான சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற பாவத்தை விளைவிக்கிற சாத்தானுடைய சகல தந்திரமான உபாயங்களை முறியடித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டல் கிரிகிற பொல்லாத ஆவியின் சேனைகள் தந்திரமாய் இலங்கை தேசத்துக்குள் நுழைந்து ஜனங்களை பாவத்தின் வலைகளை சிக்க வைத்து அடிமைப்படுத்தி அவனுடைய கிரிகளை தேசத்தில் பெருக்கி வைத்திருக்கிறான். இந்த ஆவிகள் எல்லாம் கட்டி இலங்கை தேசத்திலே செயலற்று போக பண்ணும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவனுடைய கிரிகளை அழிக்கும்படியாக நாம் எதிர்த்து நிற்க போகிறோம். அன்று சொல்கிறார், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை ஓடி போவான். நாங்கள் எதிர்த்து நிற்க போகிற ஒரு சேனை. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினால் ஜெபத்தினால் அல்லாமல் வேறு விதத்தில் புறப்பட்டு போகாது. இந்த ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறதோடு அவனால் ஏற்படுத்தப்பட்ட இலங்கை தேசத்திற்கு பாவத்தில் கிரிகள், தாறுமாறான ஆவிகள், கழக ஆவிகள், விக்கிர ஆராதனையை பின்பற்றுகிற ஆவிகள், அதை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற ஆவிகள், குட்டி போதை வஸ்துக்கு அடிமைப்பட்ட ஆவிகள், அதே போல மத தலைவர்கள் இன்னைக்கு தலைமை பீடங்கள் அடித்துக் கொண்டு அவர்களுக்கு ஐக்கியம் சமாதானம் இல்லை. நல்லதை போதிக்கிற, நல்லதை பேசாமல் இறைச்சலில், கோபத்தில், பிரிவினை தூண்டு வைக்கிற ஆவிகள் உள்ளே புகுந்து தேசத்தை கெடுக்கிற ஆவிகளை இனம் கண்டு கட்ட வேண்டும். அவைகளுக்காக கருத்தாய் சுருக்கமாய் ஒரு ஒப்பு கொடுத்து செவியுங்கள்.
இந்த அன்பின் பரிசுத்தமான ஆண்டவரே, நன்மையான மாலை நேர பொழுதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஸ்ரீலங்கா தேசத்தை அப்பாங்க அன்பான கரத்தை சமர்ப்பித்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் சுவாமி. இந்த தேசத்தை தகப்பனை சுவாமி கெடுக்க நினைக்கிற தகப்பனை சுவாமி, எல்லாம் உள்ளாத அசுத்த அந்தகார ஆவிகள் தகப்பனை சுவாமி, அப்பா பிதாவே சுவாமி, மோசம் போக்குகிற எல்லாம் பிசாசு அந்தகார வல்லமைகளின் தகப்பனே, நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு போகத்தக்கதாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. தேவனே சுவாமி, பில்லி சூனியம் மாந்திரிக செய்வினை தகப்பனை, விபச்சார வேசித்தன காம விகார விக்கிரக ஆராதனை தகப்பனை, மைவெளிச்சம் தகப்பனை, குறிச்சோல தகப்பனை, ஏவல் தகப்பனை, சாஸ்திரம் போன்ற சகலவித காரியங்கள் தகப்பனை சுவாமி முற்றிலுமாக இந்த தேசத்தை விட்டு தகப்பனை சுவாமி, நீங்க பட்டணத்தை விட்டு, இங்க பட்டாளத்தை விட்டு தகப்பனை சுவாமி, தோட்ட புலங்களை விட்டு தகப்பனை சுவாமி, நகரத்தை விட்டு நசரேயனான இயேசுவின் நாமத்தினால தகப்பனை சுவாமி, சகல ஆவிகளின் தகப்பனை சுவாமி நாங்கள் துரத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, அப்பா பிதாவே சுவாமி, ஜனங்கள் மத்தியில பரிசுத்தமுள்ள பிதாவே, புகுந்து பரிசுத்தமுள்ள பிதாவே, ஜீவனுள்ள தேவனை அறிய விடாதபடி பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, கண்களை குருட்டாக்கி வைத்திருக்கிற சகல ஆவிகளின் தகப்பனை சுவாமி, மதுபானத்தின் ஆவிகள் தகப்பனை, விபச்சாரத்தின் ஆவிகள் தகப்பனை, முறைவெறி ஆவிகள் தகப்பனை சுவாமி, அப்பா தற்கொலை ஆவிகள் தகப்பனாக இயேசு சுவாமி, இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனை சுவாமி, மனுஷனுடைய ஜீவியத்தை விட்டு வாழ்க்கை விட்டு தகப்பனை சுவாமி வெளியேறி போய்ன்னு சொல்லி கட்டளையிட்டாங்க. ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஐயா, கர்த்தருடைய ஆவியான தேவனே சுவாமி, சகல ஜனங்களின் பரிசுத்த ஆவியை நீங்க ஆட்சி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தேகியோடைய வாழ்க்கையில் இருந்த 6000 பிசாசுகளை தகப்பனை சுவாமி ஒரே வார்த்தையினால துரத்தின என் தெய்வமே சுவாமி, ஸ்ரீலங்கால இருக்கிற தகப்பனை பலதரப்பட்ட ஆவிகளை தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனை ஒரே வார்த்தையினால தகப்பனாக இயேசப்பா தகப்பனை சுவாமி துரத்துண்டவனாக தகப்பனே, அவனுடைய அத்தனை கிரியும் தகப்பனை அழிக்கப்பட்டு போகத்தக்கதாக பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆண்டவர் நீங்க கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆவியான தேவனே. ஐயா, அதே போல பரிசுத்தமுள்ள பிதாவே, மத தலைவர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் சுவாமி. அப்பா பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, நல்ல காரியங்களை போதிக்க வேண்டிய மத்தியில் கூட தகப்பனை சுவாமி, தாறுமாறான தகப்பனை ஆவிகள் உட்புகுந்த தகப்பனை சுவாமி, ஐயா எரிச்சலின் ஆவிகள், கோபமின் தகப்பனை சுவாமி ஆவிகள் தகப்பனே ஒன்றுக்கொண்டு விரோதமாக செயல்பட்டு பரிசுத்தமுள்ள பிதாவே, தாங்களே சுவாமி என்னத்தை செய்கிறோம் எதை சாதிக்கிறோம் சொல்லி பரிசுத்தமுள்ள பிதா தெரியாமல் தகப்பனை சுவாமி செயல்பட்டு கொண்டிருந்த எல்லா ஆவிகளையும் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக பரிசுத்தமுள்ள பிதாவே, தகப்பனாக இயேசு சுவாமி தலை விரித்து ஆடுகிற தகப்பனை, தலைமை பீடத்தில் தகப்பனை சுவாமி கை வைக்கிற சுவாமி குனிகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் தகப்பனே நசரேயனான இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக பரிசுத்தமுள்ள பிதாவே. ஐயா, தேசத்துல ஒரு பக்கம் ஜனங்கள் அழிகிறார் ஆவியான தேவனே சுவாமி, அதுக்கு ஒரு தகப்பனை தீர்வு தகப்பனை சுவாமி கொண்டு வராதபடி தகப்பனை சுவாமி, இப்படிப்பட்ட தகப்பனை தாறுமாறான ஆவிகள் தகப்பனை, குழப்பத்தின் ஆவிகள் தகப்பனை சுவாமி, அப்பா உட்புகழ்ந்த தகப்பனாக இயேசு சுவாமி, திசையை தகப்பனை திசை திருப்புகிற தகப்பனை எல்லா ஆவிகளையும் தகப்பனை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக பரிசுத்தமுள்ள பிதாவே. அப்பா உங்களுடைய கரத்தை நாங்கள் சமர்ப்பித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆவியான தேவனே. ஏசப்பா நீங்க மட்டும் அந்த தகப்பனை ஆட்சி செய்தால் தான் தகப்பனை சுவாமி இந்த ஸ்ரீலங்கா தேசம் ஆசீர்வதிக்கப்படும் பரிசுத்தமுள்ள பிதாவே. அதனால கர்த்தாவே சுவாமி, சகல தகப்பனை ஆவிகளின் தகப்பனை சுவாமி துரத்துண்டு தகப்பனை சுவாமி, என் தகப்பனை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீலங்கா தேசம் முழுவதையும் தகப்பனை சுவாமி உங்களுடைய ஆளுகைக்கு நீங்க கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தகப்பனாக இயேசப்பா சகல ஜனங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி உங்களுடைய அன்பான கரத்தில் சமர்ப்பித்தனை தாழ்த்தி இயேசப்பா இயேசுவின் நாமத்தினாலே விடுவித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹalleluya. கர்த்தர் ஒவ்வொருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. நாங்கள் அடுத்ததாக ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறதோடு விசுவாசி குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் இவர்கள் மீது ஒரு பலத்த அபிஷேகத்தை, ஆத்ம பாரத்தையும் பரிசுத்த ஆவின் வல்லமை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். இவர்கள் எழும்ப வேண்டும், இன்னும் அநேகர் எழும்ப வேண்டும். இலங்கை எல்லாம் மூலை முடுக்குகளில் இருக்கிறதான ஒவ்வொரு சபையில ஊழியர்கள் எழும்ப வேண்டும். இலங்கையில எழும்பி ஆண்டவர் சன்னிதானத்தில் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் உலகத்துக்கு தெரிகிறார் இல்லையோ பரவாயில்லை, உங்களுக்கு உலகத்திலே உங்கள் பெயர் புகழ் வருவதோ இல்லையோ அது அல்ல முக்கியம். இப்போ தேவையானது ஜெபம். பரலோக ராஜ்யத்திலே அங்கே உங்களுடைய சத்தம் துணிக்க வேண்டும். எல்லா மூலை முடுக்குகளிலும் மலையகத்திலும் இலங்கை தேசம் சகல இடங்களிலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சத்தம் தேசத்திலே எழும்ப வேண்டும். இலங்கை தேசம்
அந்த பாரத்தை தேவன் ஊற்றுவாராக. இலங்கை தேசத்தில் இருக்கிற நாள் இந்த சூழ்நிலை அறிந்து ஜெபிக்கக்கூடிய ஆவிக்குரிய பிள்ளைகளை தேவன் ஆவியிலே உணர்த்தி எழுப்புவாராக. இவர்களுக்காக ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதோடு தேசத்தில் அழிந்து போகிற சிறியோர் பெரியோர்களுக்காக ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த மாலை நேரம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீ மாறாதவர், நீ ஜீவன் உள்ளவர். இன்றைக்கும் எங்கள் மத்தியில உலாவி உங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய காரியங்களுக்கு என்னுடைய விண்ணப்பங்களுக்கு நீ பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பெரியவர் ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே சுவாமி இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி ஊழியக்காரரை ஆண்டவரே நீ கனம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே சுவாமி விசேஷமாய் இந்த மாலை நேரம் ஆண்டவரே சுவாமி தேசம் சுவாமி ஆண்டவரே 4 பக்கமும் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே சுவாமி அங்கங்கே ஆண்டவரே ஊழியக்காரர்களை நீ வைத்திருக்கபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாட்களில் விசேஷமாய் ஆண்டவரே அவர்களை நீர் வழி நடத்தி செல்லும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய எல்லா நெருக்கங்களையும் மாற்றி போடுங்க. ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே தேசமே உலகமே அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் அதை நேற்று கேட்டோம். ஆண்டவரே நீ திறந்தால் யாருமே பூட்ட முடியாது. ஆண்டவரே நீ பூட்டினால் யாருக்கும் திறக்க முடியாது. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வாசல்களை திறந்திருக்கிறீர். ஆண்டவரே ஜெபம் பண்ணக்கூடிய வாசல்களை திறந்தபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக ஒவ்வொருடைய ஸ்தானாதிபதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை சுவாமி ஆவியினாலே நீங்க நிரப்புங்க. ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே நல்ல அறிவு கொடுங்க. ஆண்டவரே நல்ல புத்தியை கொடுங்க. ஆண்டவரே ஐக்கியமாய் ஆண்டவரே இந்த நாட்களிலே செயல்பட ஆண்டவரே நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சுவாமி ஆவியிலே அனலாக்கி ஆண்டவரே ஜெப அபிஷேகத்தின் ஆவியை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆங்காங்கே ஆண்டவரே சுவாமி ஊழியர்கள் அக்கினியாய் சுவாமி பிரகாசிக்கணும், ஜுவாலிக்கணும் சுவாமி. அப்பொழுது தேசத்திலே ஒரு சுவாமி மாற்றம் வரும். ஆண்டவரே சுவாமி அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாட்களிலே உங்களுடைய சமூகத்தை பிடிக்கத்தக்கதாக உங்களுடைய பாதத்தை பிடிக்கத்தக்கதாக சுவாமி மனுஷனை பார்த்து ஆண்டவரே சுவாமி பிரோஜனம் இல்லை. ஆண்டவரே தேவனை பார்க்கிறதும் தேவனுடைய கரத்தை காலை பிடிக்கிறதும் தேவனை பற்றிக் கொள்கிறதுமே எங்களுக்கு ஆண்டவரே தஞ்சமாய் இருக்கிறது. ஆண்டவரே அதை உணர்ந்து ஆண்டவரே தேசத்தில் ஒவ்வொரு விசுவாசிகளும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக ஒரு விண்ணப்பத்தின் ஆவியானவர் தேசத்திலே ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரரும் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு சிறியோர் பெரியோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த மனுஷனும் அழிவது உடைய சித்தமல்ல. ஆண்டவரே சுவாமி யாருமே அழியக்கூடாது. ஆண்டவரே சுவாமி அது சித்தமில்லை. ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நினைவுக்கு இறங்கின தேவன். ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்கு அதிக பார்க்க அதிகமாக ஜனம் இருக்காங்க. ஆண்டவரே நீங்க நிச்சயமா இறங்குவீங்க. ஆண்டவரே நீங்க நீதி உள்ள தேவன். ஆண்டவரே அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவையும் பொறுப்பேற்று சுவாமி ஒவ்வொரு ஆத்மாவையும் வழி நடத்தும். ஆண்டவரே உடைய கரத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை கைவிற்றாதீங்க. ஆண்டவரே ஆண்டவரே எங்களை நினைத்தருகிற பரிசுத்த ஆவியானவரே இந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தேசத்துக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த ஒரே ஒரு சந்தர்ப்பம் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கப்பா. நீங்க கிருபை செய்யுங்க, வழி நடத்தி ஆசீர்வதி ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல ஜெப ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படத்தக்கதாக அந்த நாட்களிலே நல்ல தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா. நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்துக்காக நாம் செலுக்கமாக ஜெபிக்க போகிறோம். மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, தனிமைப்படுத்தப்பட்ட முகாம்களிலே வீடுகளில் இருக்கிறதான தொற்றாளர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இலங்கை தேசம் முழுவதும் எல்லா மாவட்டங்களும் மருத்துவமனையிலே சகல பகுதிக்கு ஜனங்கள் சுகமாக்கப்பட வேண்டும். ஜாதி மதங்கள் பேதம் இல்லாதபடிக்கு அப்பாவின் அன்புக்காரன் அவர்கள் ஜீவன் தப்பிக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இரக்கம் செய்வாராக, இரக்கம் செய்வாராக. நாங்கள் கேள்விப்படுகிறோம், ஒரு சிலர் தாகத்தோடு தண்ணீரை கேட்கும் போது ஒரு சில கிட்டே கொண்டு போய் கொடுக்க கூட பயப்படுகிறார்களாம். அந்த வியாதிஸ்தர்கள் தண்ணீர் கேட்கிறார்களாம், கிட்டே கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு பயந்து நிமித்தம் தண்ணீர் கொடுக்க
அப்படி மறித்து போகிறவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படியான நெருக்கமான கண் முன்னே உயிருக்கு துடித்துக் கொண்டு ஒரு தண்ணீர் கேட்கிறார் குடிக்கும்படியாக அதை கொடுக்க கூட பயப்படுகிற நிலைமை நாட்டுக்குள் வந்திருக்கிறது சொன்னால் எவ்வளவு பரிதாபம் என்று சொல்லி பாருங்கள். நண்பு தேவ பிள்ளையே, இக்கட்டு மாற வேண்டாமா? இந்த துக்கத்தின் நாட்கள் மாற வேண்டாமா? அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அதை தொடர்ந்து இலங்கை தேசத்தில் வறுமை, தருத்தல், பஞ்சங்கள் வந்து இன்னொரு அழிவு தேசத்துக்கு வந்து தாக்காதபடிக்கு அப்பாவின் சமூகத்திலே தேசத்தை காப்பாற்ற இந்த 2 காரியத்துக்கு சுருக்கமாக ஒப்புக் கொடுத்தவர்களை தாழ்த்தி ஜெபியுங்கள். மகா பரிசுத்தமும் கிருபையும் வல்லது கர்த்தாவே, வல்லவரது நாமத்துக்குள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, இலங்கை தேசத்தை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே, நாங்கள் மரணத்தில் மத்தியில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்திலே தகப்பனே, நீங்கள் தயவாய் மனதுருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. விசேஷமாக தகப்பனே, இந்த வாதியான வியாதி நிமித்தம் தகப்பனே, இன்னைக்கு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிற தகப்பனை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிற தங்களுடைய வீடுகளை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிற தகப்பனை சகல ஜனங்களே தகப்பனே உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் தாமே சுவாமி எல்லா ஜனங்களையும் தகப்பனை சுகப்படுத்தும்படியாக உங்களுடைய மனதுருக்கத்தின் கரம் தகப்பனே எங்களுடைய இலங்கை தேசத்தில் வெளிப்படும்படியாக உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. யாரால் தகப்பனை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரால் உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறார்களோ, சுவாசிக்க முடியாதபடி யார் பலவீனப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ, என் தேவனே உங்களுடைய ஜீவ சுவாசத்தை தங்களுடைய நாவுல தேவன் ஊதும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை நம்பின வைத்தியர்கள் மனுஷர் எல்லாம் கைவிட்ட பொழுது தகப்பனே, நீர் ஒருபோது யாரை மறந்து போகாத கைவிடாத தெய்வமாக இருக்குது தகப்பனே. ஆகவே இலங்கை தேசத்தில் இருக்கிற எங்களுடைய ஏழை எளிய ஜனங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாளுக்கு நாள் ஆண்டவரே மரண எண்ணிக்கைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஐயா. ஆண்டவர் கர்ப்பத்தின் பிள்ளைகள் செத்துக் கொண்டிருக்கிறது ஐயா. கர்ப்பிணி தாய்மாக இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. நாளுக்கு நாள் பிள்ளைகள் அநாதைக்கப்படுகிறார்கள். நாளுக்கு நாள் குடும்பத்திலே கணவனை மனைவியை இழக்கிறார்கள் தகப்பனே. இந்த கொடூரமான சேலைகளை தேசத்துக்கு வேணாம் தெய்வமே. என் தெய்வமே, சகலரை சமாதானத்தோடு வாழும்படியாக அழைத்த தெய்வமே, எங்களுடைய தேசத்துக்கு சகல ஜனங்களுக்கு ஆண்டவரே வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறதுக்கு உயிர் நாட்களை தேவன் அதிகரித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எசேக்கியால் வாழ்க்கை ஆயுசு காலங்களை பெருகி கொடுத்த தேவனே, எங்க இலங்கை தேசத்தின் சகல ஜனங்களுக்கும் இந்த வியாதியின் கட்டளை உள்ளவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு தேவனே ஆயுசு காலங்களை பெருக தருபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மரண ஓல வேணாயா, பட்டண கிராம தோட்ட நகரங்களை தேவன் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அனுமதிக்கப்பட்ட சகல ஆண்டவரே வீடு திரும்பத்தக்கதாக என் தேவன் தயவு பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க தயவு பண்ணுங்க, இறக்க செய்யுங்க. அதே போல ஐயா, எங்களுடைய தேசம் நாளுக்கு நாள் பஞ்சம், பட்டினி, வறுமை நோக்கி செல்லுது ஆண்டவரே. ஈக்கை கூடாக சேதங்கள், அனர்த்தங்கள் வந்து ஆண்டவரே எங்களுடைய தேசம் ஆண்டவரே பஞ்சத்தில் சூழ்ந்து விடாதபடி ஐயா நீங்க மனதுருகி ஆண்டவரே ஆளும் தலைவர்களுக்கெல்லாம் ஞானங்களை கொடுத்து ஆண்டவரே அந்தந்த பொறுப்புல பதவி இருக்கிறது ஞானங்களை கொடுத்து இந்த தேசத்தை ஆண்டவர் ஞானமாய் நடத்தக்கூடிய ஞானத்தின் ஆவியானவரே அவளுக்கு வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வஞ்சிக்கிற ஆவிகள், கள்ள ஆவிகள், ஏமாற்று தந்திரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே தேசங்களை விட்டு மனிதரை விட்டு தேவன் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வளங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய தேசத்தை எப்படி வளங்களை மேன்மைப்படுத்த ஈசித்துக் கொண்டிருக்கிறியோ அந்த ஞானத்தை ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்கள் மீது அருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பாருங்க. ஏழை எளிய ஜனங்களை, விதவைகளை, திக்கற்ற பிள்ளைகளை ஆண்டவரே பிச்சைக்காரர்களை கண்ணோக்கி பாருங்க ஐயா. காட்டுவாசிகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பார்த்து திருப்தியாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த அழிவின் பாதை, இயற்கை அனர்த்தத்தின் அழிவின் பாதையிலிருந்து ஆண்டவரே இந்த பஞ்சத்திலிருந்து, வறுமையிலிருந்து, பட்டினிலிருந்து நீர் போஷித்து காப்பாற்றி நடத்தும்படியாக ஆண்டவரே உங்களுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுத்தங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர், அநேகரை கட்டிலிருந்து காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் பதிலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜெபத்தை விட வேண்டாம். மாலை 6 மணி ஜெபம், காலை 9:30 மணில ஜெபம், 24 மணித்தியாலங்கள் ஜெபங்கள் தேசத்தில் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னுமாக அதிசீக்கிரமாக நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம். இரவெல்லாம் இழுத்து ஜெபிக்கிற ஒரு இராளுப்பு ஜெபத்தை தொடங்க நாங்கள் முற்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதிசீக்கிரமாய் ஊழியர்களாக நாங்கள் சேர்த்து இரவெல்லாம் இழுத்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை தொடங்கும்படியாக ஆவியானவருடைய சித்தமானால் அதிசீக்கிரமாய் எங்களை சீர்படுத்தி அந்த இடத்துக்கு
கொண்டு வருவார். அந்த ஏவுதலை உந்துதலை பாரத்தை கர்த்தர் போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலை அது சீக்கிரமாய் அமைத்துக் கொடுப்பார். அந்த நேரத்தில் அந்த ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீங்களும் எங்களோடு சேர்ந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதுமாக நாங்கள் ஒரு சிலருக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த ஒரு சிலருடைய சரீரத்துக்கு பலவீனமான வியாதிகள் சுகமடையும்படியாக ஜெபிக்க போகிறோம். அங்கே நாங்கள் பார்க்கிற கணைப்புல பிரதேசத்தில் செபஸ்டியன் எங்களுடைய மனைவி அதிகமாக சரீரத்தில் பலவீனத்தோடு இந்த நாட்கள் ஒரு மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு பூர்ணமான சுகத்தை கொடுப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான கரம் அந்த சரீரத்துக்கு பலவீனங்களை மாற்றும்படியாக, அந்த வீட்டுக்கு போராட்டங்கள் மாறும்படியாக இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தார் எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவர் குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். பிரிவினை ஆவிகள், போராட்டத்தின் ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், நிம்மதியை கெடுக்கிற ஆவிகள், சகல கலக ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் அந்த குடும்பத்தை விட்டு நீக்குவாராக. மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நிறைந்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம். அந்த செபஸ்டியன் சாவுடைய குடும்பத்திலே கிரியை செய்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள், பலவீனங்கள், வியாதிகள், ஆண்டவரே தாறுமாறின் ஆவிகள், கலக ஆவிகள், ஐக்கியத்தை சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், போராட்டத்தின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன். பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. தேவ சரீரங்களை தொடுவீராக, தோல்வியாதிகளை தொடுவீராக, பலவீனங்களை தொடுவீராக. தகப்பனே, கர்ப்பப்பை வேதனை தொடுவீராக. தகப்பனே, ஆசீர்வதியும். அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். அதே போல மகள் ரீட்டாவுக்காக ஜெபிக்க போறோம், சகோதரிக்காக ஜெபிக்க போறோம். அவருடைய கால் ஏற்பட்டிருக்கிறார், முதுமை நிமித்தம் அந்த கால் இன்னும் பூர சுகமடையாதபடி இருக்கிறார். அவருக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரீட்டாவுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த மகளுடைய சரீரத்துக்கு பலவீனம், தகப்பனை காலில் ஏற்பட்டதான அந்த எலும்பில் இருக்கிற முறிவு நிமித்தம் இன்னும் பூர்ண குணமடையாதபடிக்கு வேதனையோடு இருக்கிற சரீரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த கால்கள் எலும்பு நரம்பு தசைகளுக்கு இருக்கிற எல்லா பலவீனம் இயேசுவின் நாமத்தினால் மறைவதாக. கர்த்தர் தொடுவீராக. அற்புதங்களை செய்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சகோதரி ரஞ்சனிக்காக ஜெபிக்க போகிறோம். மனோ ரஞ்சனிக்காக ஜெபிக்க போகிறோம். அப்படி சரீரத்துக்கு பலவீனம், காலில் இருக்கிற பலவீனங்கள், அந்த மூட்டில் இருக்கிற வலிகள், வருத்தங்கள், பாதத்தில் இருக்கிற வருத்தங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகல பலவீனங்களும் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சரீரத்தை முற்றிலுமாய் நீங்கும்படி கர்த்தர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த சரீரத்துக்கு தெய்வீக சுகத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த வீட்டுக்குள்ள பரிசுத்தமும் உமக்கேற்ற உகந்த பரிசுத்தமும் தேவ பயமும் உண்டாகட்டும். அந்த சரீரத்துக்கு எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால் மறைவதாக. சகோதரி கண்ணோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, அவருடைய வாழ்க்கை வேதனை தாங்க முடியாத வியாதி தொட்டு நீ சுகப்படுத்தி ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்துமதி சகோதரி கணவன் குமாருக்காக ஜெபிக்க போகிறோம். வீட்டாருக்காக ஜெபிக்க போகிறோம். அங்க யார் யார் என்னென்ன பலவீனத்தோடு இருக்கிறீர்களோ இப்ப அந்த பலவீனங்கள் சுகமடை கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை தொட்டு சுகமாக்குவாராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பிதாவே சகோதரன் குமாருக்காக மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த சரித்திர விரோதமாய் போராடுகிற சகல போராட்டத்தின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினால் இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த சரித்திர விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா போராட்டங்கள், பலவீனத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் முற்றிலுமாய் நீங்குவதாக. அந்த வீடு காணி எல்லைகள் சரீரத்தை வெளியேறுவதாக. ஆண்டவரே, கிருபை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல சகோதரி வடிவுக்காக ஜெபிக்க போகிறோம். அவருடைய சரித்திர கர்ப்பப்பை வேதனை நிமித்தமாக பல மாத கணக்காக, பல காலங்களாக அவருடைய சரீரத்தில் இரத்தப்பெருக்கு நிமித்த கஷ்டப்படுகிற எல்லா பலவீனத்தின் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால், கர்ப்பப்பையில் இருக்கிற வேதனை அறிகுறிகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களிலே இயேசுவின் நாமத்தில் பூர்ண சுகம் அடைபடியாக ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி, உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி, தயவை வெளிப்படுத்தி அந்த சரீரத்துக்குள்ளே தேவனது மாற்றத்தை கொண்டு வரும்படியாக உங்களுடைய சுகத்தை வைக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்புதம் நடப்பதாக. அப்படிப்பட்ட நோயாளிகளை பார்த்துக் கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்ப்பப்பை சம்பந்தமான சகல பலவீனமான வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினால் கட்டிகள், இரத்த பெருக்குகள், இயேசுவின் நாமத்தினால் கர்ப்பப்பை பணிந்திருக்கிற தன்மைகள், பலனற்ற தன்மைகள் இயேசுவின் நாமத்தினால் மறைவதாக தேவன் தொடுவீராக. அற்புதங்களை செய்யப்பா, சுகமாக்குங்க. நீ செய்வதனால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திலகராணி குடும்பத்துக்காக ஜெபிக்க போறோம். நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாறட்டும். கர்த்தர் ஒரு வாசலை திறந்து அற்புதம் செய்வாராக. தேவ சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, அந்த சரீரத்துக்கு பலவீனங்கள், வியாதிகள், தாக்கங்கள், மனதில் இருக்கிற போராட்டங்கள், வருத்தங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் தேவனே மாறும்படியாக ஜெபிக்கிறேன். நம்பிக்கை இழந்து போன நிலைமையிலே யாரை நம்பி பிரயோஜனம் இல்லை, என் தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தில் புலம்பலை கேட்டு என் தேவன் அற்புதத்தை செய்து அந்த சரீரத்துக்கு சகல போராட்டங்களுக்கு முடிவையும் வாசலையும் திறந்து தேவன் அற்புதங்களை செய்வீராக, 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 செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. தாழ்வு மஞ்சுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வயிற்றில் இருக்கிற, வீட்டுக்குள் இருக்கிறதான எல்லா வேதனைகள், எல்லா போராட்டங்களை தேவன் மாற்றுவாராக. அநேகரை சுகமாக்குவாராக. எல்லா பலவீனங்களை மாற்றுவாராக. கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வயிற்று வலி நீங்க அந்த வீட்டுக்குள் அனைவருக்கும் சுகபலன் உண்டாக தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்க போகிறோம். இப்ப எங்களோடு இணைந்திருக்கிறபடி நான் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். தேவங்கள் சரத்தை தொட்டு சுகமாக்குவாராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையான கரத்தை இங்கே இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு தூரத்தில் இந்த சகோதரி மீது நீர் கடாட்சித்து உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அந்த சரீரத்துக்கு எல்லா பலவீனங்களையும் போராட்டங்களையும் மறையும்படியாக அந்த வீட்டுக்குள் தெய்வீக சுகபலன் உண்டாக என் தேவன் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார் என்பதை அந்த வீட்டுக்குள் அசைவாடி அநேகர் அறியும்படியாக என் தேவன் மகிமைப்படும்படியாக அற்புதங்களை செய்வீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதனால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்வதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம். ஒரு பாடலை, ஒரு அடியை நாங்கள் பாடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு யாக்கோபே, நீ வேறுண்டுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேறுண்டுவாய், என் மகளே நீ வேறுண்டுவாய். நானே காப்பாற்றினேன், காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், உன்னை எவரும் தீங்கிழக்க விடமாட்டேன். ஆமென். சேர்ந்து பாடுவோம். திரும்ப எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம், ஆராதனை செய்வோம். தொடர்ந்து. யாக்கோபே நீ வேறுண்டுவாய், யாக்கோபே நீ வேறுண்டுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேறுண்டுவாய், என் மகளே நீ வேறுண்டுவாய், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீ பாய்ச்சுவேன், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், எவரும் தீங்கிழக்க விடமாட்டேன், எவரும் தீங்கிழக்க விடமாட்டேன். நீ வேறுண்டுவாய், என் மகளே நீ வேறுண்டுவாய். கர்த்தர் நல்லவர், உன்னை வேறொன்று இறக்கப்படுவார், நீ பயப்படாதே. நம்முடைய ஆலயத்திலே அதிகமாக ஜெபத்திலே தாங்குற ஒரு தாயார், அவருடைய பேர் ரேச்சல். அம்மா ரேச்சல்
அவர் கிட்டத்தட்ட ஒரு 85 வயதை கிட்டார், 80 வயதை கடந்து விட்டார். கடந்த நாட்களிலே அவருக்காக நாங்கள் ஜெபித்தோம். அப்பொழுது அவருக்கு அந்த தொற்று வந்துவிட்டது. அவருடைய வீட்டிலே ஒரு சிலருக்கு அந்த தொற்றிலே அகப்பட்டு விட்டார்கள். இந்த வயதான தாயாரும் தொற்றிலே வந்து ரொம்ப நெருக்கப்பட்டார்கள். PCR எடுத்து பரிசோதித்து பார்க்கும்போது அவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. எல்லாருடைய நம்பிக்கை இழந்து போன நிலைமையிலே, அவர் சாப்பிட முடியாது, தண்ணீர் குடிக்க முடியாத நிலைமையிலே ஒரு சில நேரம் மூச்சு ஒரு நிமிஷம் அடைத்துக் கொள்கிறது. அப்படியான நிலைமை வந்தது. அந்த நேரத்திலே வீட்டிலே வைத்திருக்க முடியாதபடினால் தொலைபேசி மூலியமாக ஆம்புலன்ஸ் வரும்படியாக சொன்ன போது அவர்கள் வருகிறேன் என்று சொல்லியும் வரவில்லை. எதிர்பார்த்து வரவில்லை. அவர்களும் நினைத்திருப்பார்கள் 85 வயதாகிவிட்டது, இவர் எங்கே கொண்டு வந்து இருக்கிறதை விட வீட்டுக்கு இருந்தால் அப்படி இருந்து விடட்டும் என்று சொல்லி விட்டு விட்டார்களோ தெரியவில்லை. அல்லது தேவன் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போவதை அனுமதிக்கவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அவர் மருத்துவமனைக்கு போயிருந்தால் இன்றைக்கு அவர் வாழ்ந்திருக்க முடியாது. மருத்துவமனைக்கு கொண்டு போக விடாதபடிக்கு, அந்த ஆம்புலன்ஸ் வரவிடாதபடிக்கு வீட்டில் வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக ஜெபிக்கப்பட்ட ஜெபம். சுயநனவை இழந்திருந்தார். தான் பேசுகிறது என்ன, சாப்பிடுகிறது என்ன என்பது சுயநனவை இழந்திருந்த அவருடைய வாழ்க்கையில் அந்த நோய் தொற்றிலே மூச்சு திணறுகிறது. ஒரு சில நேரங்களில் அந்த நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் கதறுவார்கள். உடனே தொலைபேசி நாங்கள் ஜெபித்து தொடர்ந்து ஜெபிக்கும் போது என் ஆண்டவர் 85 வயது நிரம்பிய அந்த ஜெப வீராங்கனை சபையை தாங்குகிற ஒரு தாய், அந்த தாயாரை கர்த்தர் இன்னைக்கு சுகமாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து அவருடைய ஆயுசு நாட்களை இன்னும் கூட்டி கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா! என் தேவன் நல்லவர். 85 வயதானாலும் நீ இன்னும் வாழ்ந்திருக்க தேவ சித்தமாயிருந்தால் தொற்று வந்தாலும் சுகமாக்குவார். அவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறார் தெரியுமா? அல்லேலூயா! என் தேவன் அதிசயமான அப்படி அநேகரை இந்த மாலை ஜெப நேரத்தில் தேவன் கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது நோய்கள் மறைந்த சாட்சிகள் ஏராளமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவ ஜனங்கள் அவிசுவாசியான பிள்ளைகளுக்கு இந்த ஜெபத்தை அனுப்பும் போது, போவர் பண்ணும் போது, அல்லது அவர்களுக்கு சேவை அங்கே கொண்டு அனுப்பும் போது தேவன் அவர்கள் அதை பார்க்க பண்ணி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனால் தொடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரட்சிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பு பிள்ளை, தேவன் உன்னை காப்பாற்றுவார். நாள்தோறும் உனக்கு நீர் பாய்ச்சுவார். அவர் உன்னை வேறொன்று இருக்க பண்ணுவார். நீ பயப்படாதே. யார் கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஆமென். இப்பொழுதுமாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை, ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த மாலை நேரத்தில் கூட யோவான் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஒருவேளை இந்த செய்தி, இந்த காரியம் எங்களுக்கு நல்ல பாடமாக, நல்ல அனுபவமாக பல பிரசங்களை கேட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் உன்னோடு இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுக்கிற உந்துதல் நிமித்தமாக நாங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் வாசிக்க போகிறோம். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 5ஆவது அதிகாரத்திலே 2வது வசனத்தில் இருந்து 1வது வசனத்தில் பார்க்கும்போது, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அல்லேலூயா! ஆண்டவர் பண்டிகை கொண்டாடும்படியாக எருசலேமுக்கு போகவில்லை. யூதருடைய பண்டிகை எருசலேம் நகரத்திலே மகா விசேஷமாய் கொண்டாடப்படுகிற ஒரு காலம். அந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே இருக்கிறதான அந்த நகரத்துக்கு வருகிறார். அந்த நகரத்துக்கு வரும்போது எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேம் ஆட்டுக்குட்டி வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அந்த 5 மண்டபங்களுக்கு பக்கத்திலே ஒரு பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் திடீர்னு ஒரு அற்புதம் நடக்கும். என்ன அற்புதம் சொன்னால், அந்த குளத்துக்குள்ளே ஒரு கலக்கம் உண்டாகும். தண்ணீர் கலங்க ஆரம்பிக்கும். அந்த தண்ணீர் ஒரு மாற்றம் நடக்கும். அமைதியா இருக்கிற தண்ணீர் அந்த இடத்துல ஒரு சில நேரங்களில் திடீரென்று சொல்லி அந்த தண்ணீர் கலக்கப்படும். தண்ணீர் கொந்தளிக்க ஆரம்பிக்கும். தண்ணீர்
சுழல ஆரம்பிக்கும். தண்ணீருக்குள் ஒரு மாற்றம் நடக்கிறது. அங்கே இருக்கிற நோயாளிகள் கவனித்து இருக்கிறார்கள். அப்பொழுது தண்ணீர் கலங்குற நேரத்திலே யார் அந்த தண்ணீரை முதலாவது இறங்குகிறார்களோ அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பெதஸ்டா குளத்தின் பக்கத்தில் இருக்கிற 5 மண்டபத்திலே ஒரு நல்லவன் கூட இல்லை. எல்லாரும் நோயாளிகள், எல்லாரும் பலவீனமானவர்கள், எல்லாரும் வேதனையோடு பலவிதமான தாக்கங்களோடு சந்திக்கப்பட்டவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த உலகத்திலே காப்பாற்ற வழி இல்லை, மருத்துவ சிகிச்சையினால் பலன் இல்லை. ஆகவே அந்த மண்டபத்திலே கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். எதற்காக என்று சொன்னால், இந்த குளம் கலங்கும் போது இறங்கிக் கொள் என்று சொல்லி அவர்களை விட்டு விட்டு போய் விடுவார்கள். அப்படியானால் ஏன் மருத்துவமனை இருக்கவில்லையா? மருந்துகள் செய்யப்படவில்லையா? அவர்களுக்கு பரிகாரம் இல்லையா? இந்த தண்ணீர் தான் பரிகாரமா? இல்லை, இருந்திருக்கும். ஆனால் அந்த பரிகாரத்தில் ஒரு மாற்றம் இல்லாததினாலே அந்த இடத்துல 5 மண்டபங்கள் இருக்கிறது. நீ என்னைக்காவது இந்த இடத்துல தண்ணீர் கலங்கும் போது நீ இறங்கிக் கொண்டு விட்டு விட்டார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, அதே போல இன்றைக்கு நாளில் கூட யாராவது ஒருவர் இந்த சூழ்நிலையை நீ எப்படியாவது சுகமாக்கிக் கொள். மருந்துகள் எடுத்து சுகம் இல்லை, உனக்கு மருத்துவத்தினால் சுகம் இல்லை, எத்தனையோ காரியம் செய்து பார்த்து விட்டது, எந்த காரியத்திற்கு விடுதலை கிடைக்கவில்லை, லட்சக்கணக்காய் பணம் செலவழித்து விட்டோம், எல்லா ஸ்பெஷலையும் பார்த்து விட்டோம், எல்லாவற்றையும் கவனித்து விட்டோம், போக வேண்டிய அத்தனை இடத்துக்கு போய்விட்டோம், எல்லாம் சொன்ன பக்கமெல்லாம் போய் மருந்துகள் எடுத்து பார்த்தோம். ஆனால் உன் கற்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கவில்லை, உன் கற்பத்தில் ஒரு குழந்தை உருவாகவில்லை, உன் சரீரத்துக்கு நோய் மாறவில்லை, உன்னுடைய புற்றுநோய் மாறவில்லை, உன்னுடைய சரீரத்துக்கு எலும்புகளிலே மாற்றம் இல்லை, உன்னுடைய எலும்புகள் மூட்டுகள் வருத்தத்திலே கஷ்டப்படுகிறார், உன் உள்ளம் தண்டு எலும்பிலே மாற்றம் வந்துவிட்டது, உன் தலையிலே கட்டி மூளை செயலற்று போகிறது, மானசீக நோயாளை போல் மாற்றி இருக்கிறார், தோல்வியாதிலே கஷ்டப்படுகிறார், எலும்பு முறிவிலே கஷ்டப்படுகிறார், பார்சுவாதம் வந்துவிட்டது, எவ்வளவு மருந்து சுகமாகவில்லை. இப்படிப்பட்டவர்கள் இந்த நாளிலே பார்த்துக் கொண்டிருக்கலாம், இந்த நேரத்திலே பார்த்துக் கொண்டிருக்கலாம். இலங்கை தேசம் முழுவதும் இருக்கிற தேவ பிள்ளையே, உன் வீட்டுக்குள்ளே இருந்து நீ பார்த்துக் கொண்டிருக்கலாம். உன்னை ஒரு சில நேரங்களிலே உன் பிள்ளைகள் கூட சொல்லலாம், எவ்வளவு செலவழித்து விட்டோம், இனி எங்களால் பார்க்க முடியவில்லை, எந்த மருந்துக்கு சுகமாக முடியவில்லை, ஆகவே எங்களால் என்ன செய்ய முடியும்? அப்படியே இருங்கள், பழகிக் கொள்ளுங்கள், என்ன செய்வது செய்ய தெரியவில்லை என்று சொல்லிவிடுகிறார்களா? அப்படி உன் உறவுகள் சொல்லுகிறார்களா? உன் தாய் தகப்பன் சொல்லுகிறார்களா? உன் புருஷன் சொல்லுகிறானா? உன்னுடைய மனைவி சொல்லுகிறாளா? உன்னால் ஒன்று செய்ய முடியாத நிலைமையிலே இந்த பெதஸ்டா குளத்தண்டையில நிற்கிற அந்த பரிதாபத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த வியாதிஸ்தர்களை போல காணப்படுகிறாயா? இந்த இலங்கை தேசம் என்ன சொல்லுகிறது? மருத்துவம் என்ன சொல்லுகிறது? சொல்லுகிறார்கள், இந்த தொற்றோடு பழகிக்கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள், இந்த தொற்றோடு வாழ்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சுகமாக்க முடியாது, அந்த மருத்துவ பணம் இல்லை, எங்களால் ஒன்று செய்ய முடியாது, நீங்கள் அதோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். இந்த வியாதிஸ்தர்களுக்கு அப்படித்தான். அப்படி உறவுகள், அவருடைய பெற்றெடுத்தவர்கள், சகோதரர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் கூட அவர்களை கொண்டு வந்து இந்த மண்டபத்தில் வைத்துவிட்டு நீ இதில் இருந்து பழகிக்கொள், என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு சுகமாகி வர முடியுமா, வா, இல்லைன்னா இப்படி இருந்துக்கோன்னு சொல்லி அதில் விட்டு விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அத்தனை நோயாளிகளையும் படுத்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்திலே அங்கே இருக்கிற அத்தனை வியாதிகள் பாருங்கள், அங்கே குருடர் இருக்கிறார்கள், சப்பானி இருக்கிறார்கள், சோம்பின உருப்படி இருக்கிறார்கள், வியாதிஸ்தர் அநேகர் படுத்திருந்து. குருடனுக்கு எப்படி தெரியும் தண்ணீர் கலங்கிறது? அவன் கண்ணே தெரிய மாட்டேங்குது. குளம் கலங்கிறது எப்படி தெரியும்? நீ சுகமாகனா சுகமாகு, ஏமனாவது குழந்தை செஞ்சா உதவி செய்யும், இல்லாட்டி நீ எப்படியும் போடு. அவன் சொந்த பந்தங்கள் கூட கைவிட்ட நிலைமையிலே அந்த பெதஸ்டா குளத்தில் நிற்கிறார். இன்றைக்கும் உன்னுடைய உறவுகள், சொந்த பந்தங்கள் கூட உனக்கு உதவி செய்யாதபடிக்கு உன்னை நீ கைவிடப்பட்ட நிலைமையிலே நீ அங்கே அமர்ந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாரும் ஒரு காரியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படுத்த தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று பார்த்துக் கொண்டிருந்தார், காத்துக் கொண்டிருந்தார்கள். தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த நேரம் கலங்கும் என்று தெரியாது, ஆனால் அவர்கள் காத்திருந்தார்கள். தண்ணீர் எப்பொழுது கலங்கும், தண்ணீர் எப்பொழுது கலங்கும், எந்த ஜாமத்திலே கலங்கும், எந்த பகலிலே கலங்கும், எந்த நொடியிலே கலங்கும், எந்த நிமிஷத்திலே கலங்கும் என்று சொல்லி பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு துக்கத்துக்கு ஒரு ஆறுதல், என்னுடைய காரியத்தில் விடுதலை எப்ப கிடைக்கும் என்று சொல்லி பரலோக தேவனை பார்த்துக் கொண்டு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, அந்த கலங்கும் நாள் இன்றைக்கும் வாழ்க்கையில வரப்போகிறது. ஹalleluya, ஹalleluya. பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். எப்போ கலங்கும், எப்போ வரும் இந்த மாற்றம், எப்போ தண்ணீர் கொந்தளிக்கும், எப்போ தண்ணீர்
பார்த்து கொண்டிரு. இந்த நோயாளிகளை விட நீ விசேஷமானால் ஒரு வீட்டில் இருக்க, சுகமா இருக்கிற, உன் குடும்பத்தோடு இருக்கிற, அப்படி இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போறார். நீ பார்த்துக் கொண்டு இப்போ வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அசைவை கொண்டு வர போகிறார். அன்னைக்கு அந்த குலம் அசைந்தது, ஆனா இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள அசைவு, உனக்குள்ள அசைவு, உன் வாழ்க்கைக்குள்ள அசைவு. அன்னைக்கு இறங்கினார்கள், இன்னைக்கு கர்த்தர் உனக்குள்ள இறங்க போகிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவர்கள் குலத்துக்குள் இறங்கினார்கள், ஆனா இன்றைக்கு கர்த்தர் உனக்குள்ள இறங்க போகிறார். அந்த மாற்றத்தை உனக்குள் தர போகிறார். ஹல்லேலூயா. அதை காத்துக் கொண்டிருக்கும் போது வசனம் சொல்கிறது, ஏனெனில் சில சமயங்களில் தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கிற பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனானாலும் சொஸ்தம் அடைவான். எப்பேற்பட்ட அவன் என்ன வியாதி உள்ளவனா இருந்தான், அவன் உடனே சுகமாகுவான். ஹல்லேலூயா. அந்த குளத்தை ஏன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அந்த குளத்திலே ஒரு சில சமயங்களிலே ஒரு தேவனுடைய தூதன் இறங்குவார். அப்ப தேவ தூதன் இறங்கும் போது என்ன நடக்கிறது? அந்த தண்ணீரிலே ஒரு சுகமாக்கும் வல்லமை பாய்ந்து விடுகிறது. ஒரு சுகமாக்கும் வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு தேவன் நமக்காக அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே சுகம் உண்டு, அங்கே ரட்சிப்பு உண்டு, அங்கே பாவ மன்னிப்பு உண்டு, அங்கே சகலமும் நடக்கும். நீ எந்த எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆவியானவர் வந்துவிட்டால் எல்லாம் நடக்கும். எல்லாம் நடக்கும். ஏது வேணுமா நடக்கும். எந்த சூழ்நிலை மாறும், எப்படி வேணுமா நடக்கும். நடக்கும். தேவன் நடத்துவார், நடப்பிக்க போகிறார். இந்த செய்தியை கேட்கிற தேவனே, உனக்குள் அற்புதத்தை நடப்பிக்க போகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய முடமாயிருக்கட்டும், ஆவிக்குரிய குருடாயிருக்கட்டும், ஆவிக்குரிய மந்தமாயிருக்கட்டும், ஆவிக்குரிய புத்தீனமாயிருக்கட்டும், மாறும். சரீரம் பலவீனமாயிருக்கட்டும், மாறும். இன்றைக்கு மாறும். நீ நினைக்காத நேரத்திலே ஒரு அற்புதம், உன் எதிர்பார்க்காத நேரத்திலே அந்த வசனம் சொல்கிறது, ஏனெனில் சில சமயம் எப்பயாவது ஒரு நேரம் அந்த அற்புதம் நடக்கும். ஆனால் இந்த ஜெப நேரம், இந்த ஒரு மணி நேர ஜெபத்திலே எந்த நொடியிலே ஆனாலும் தேவன் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு உனக்கு அற்புதம் நடக்க போகிறது. எந்த நேரத்திலே ஆனாலும் நீ எதிர்பார்ப்போடு இரு. கடைசி நொடியிலே ஆனாலும் அற்புதம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சரி, மருத்துவர் கைவிட்டு இருக்கலாம், மரண நாளை குறித்து இருக்கலாம், ஒரு மாசம் தான் இருப்பேன்னு சொல்லி இருக்கலாம், இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பேன்னு சொல்லி இருக்கலாம், உனக்கு ஆபரேஷன் டேட் நியமிக்கப்பட்டிருக்கலாம், இந்த கட்டி ஆபரேஷன் பண்ணப்படும், இந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கலாம், எழுதி கொடுத்து டேட்டை கொடுத்திருக்கலாம், பல காரணங்கள் சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாழ்க்கைக்குள் இறங்குவார். ஆனால் அந்த திகதியெல்லாம் பொய்யாக்குவார். அந்த சூழ்நிலை மாற்றுவார், அந்த எண்ணங்களை மாற்றுவார். கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். நீ பயப்படாதே. ஆவியானவர் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். தேவன் உனக்குள் இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிறார். நீ தேவனுடைய ஆலயம். தேவ ஆவி உனக்குள் வாசம் பண்ணுகிறது. அறியாமல் இருக்கிறாயா? நீ அறிந்து கொள், அவர் கலக்குவார். அப்படி நிறைய பேர் சுகமாகி போயிட்டாங்க, நிறைய பேர் விடுதலாகி போயிட்டாங்க. தேவ தூதன் அங்க அற்புதம் செய்தார். அது மாதிரி இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு சாட்சிகளை டிவியில பாக்குறீங்க, எவ்வளவு சாட்சிகளை பேஸ்புக்ல பாக்குறீங்க, எவ்வளவு சாட்சிகளை யூடியூப்ல பாக்குறீங்க, எவ்வளவு சாட்சிகளை நம்ம சபைகளை பாக்குறீங்க, ஊழியர்கள் வாழ்க்கையில் சொல்றது பாக்குறீங்க. 85 வயசு நிரம்பின அந்த தாயாருடைய கொரோனாவை சுகமாக்க முடியும்னா நீ என்ன தேவனுக்கு பெரிய பிரச்சனையா? இல்லையே. அற்புதம் செய்வார். நீ விசுவாசி, தேவனுடைய மகிமை காண்பாய். அப்படி எவ்வளோ சாட்சியை கேட்டு நான் எத்தனையோ முறை விசாரிச்சுட்டேன், நான் எத்தனையோ முறை ஜெபிச்சு பார்த்துட்டேன், எத்தனையோ முறை நானும் கெஞ்சி பார்த்துட்டேன், நானும் அதை விழுற அந்த குளத்துக்கு இறங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு ஒரு மாற்றம் வரலன்னு சொல்லி இன்னைக்கும் எதிர்பார்ப்போடு அமர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எத்தனையோ சாட்சிகளை கேட்டு எனக்கு ஒரு அப்படி நடக்காதா, என்ன யாராவது விடுதலை ஆக்க மாட்டாங்களா, எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா, என் தலையில கை வச்சு ஜெபிச்சாங்களா, அற்புதம் நடக்கலையே அப்படி சொல்லி ஏக்கத்தோடு நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? உன்னை போலவே அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே ஒருவன் இருந்தான்.
ஒருவன் இருந்தான், உன்னை போலத்தான் இருந்தான். ஆனால் அவன் உன்னை விட பல வருஷங்கள் அதிகமாய் காத்திருந்தான். 38 வருஷம் 38 வருஷம் அநேகர் சுகமாகிறதை பார்த்தான், அநேகர் சுகமாகி போவதை பார்த்தான், அநேகர் விடுவிக்கிறதை பார்க்கிறான், அநேகருடைய சாட்சிகளை கண்டான், அநேக இடங்களை அவனும் முயற்சி பண்ணி பார்த்தான். ஆனாலும் அவன் பார்க்கவும், அவன் அந்த காரியங்களை கேட்கவும், அவனுடைய முயற்சி எடுக்கவும் மட்டுமே இருந்ததை தவிர அவனுக்கு யாரும் உதவி செய்யவில்லை, அவனுக்கு விடுதலை கொடுக்கவில்லை. விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாதவனாய் 38 வருஷமாய் படுத்த படுக்கையிலே பெதஸ்தா குளத்தண்டையில் அந்த மண்டபத்துக்குள்ள இருந்தான். அவனை போல இந்த மாலை நேரத்திலே நீ படுத்த படுக்கையிலே, ஆசனத்திலே, எங்கேயோ ஒரு இடத்திலே, ஒரு மூலையிலே, இந்த தேசத்தில் அமர்ந்து, உலகத்திலே எங்கேயோ ஒரு நாட்டிலே இருந்து அமர்ந்து நீ இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். அந்த மனுஷன் அப்படியாக வேதனையோடு படுத்துக் கொண்டிருக்கிறவனை அவனை கொண்டு வந்து விட்ட சொந்தங்கள் வந்து பார்க்கவில்லை, அவனோடு இருந்த யாருமே உதவி செய்யவில்லை. இவன் இத்தனை வருஷம் கஷ்டப்படுறான்னு சொல்லி அவனை நினைக்கல, அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோன்னு யாருமே நினைக்கல, அவனை தூக்கி விட யாரும் நினைக்கல, அவனுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க உதவி செய்ய யாருமே நினைக்கல. அவன் அதே நிலைமையிலிருந்து செத்து போகட்டும் என்று கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த, எல்லாராலும் மறக்கப்பட்டிருந்த அவனை 38 வருஷமா அந்த வியாதியின் படுக்கையில வேதனையோடு துக்கத்தோடு எனக்கு ஒரு மரணம் வராதா, நான் சாகக்கூடாதா, செத்து விட்டால் நல்லமே, இந்த வேதனை படுகிறதை விட சொல்லி மரணத்தை விரும்பி ஏக்கத்தோடு கதறிக்கொண்டு துக்கத்தோடு இருந்த அவனை அந்த எருசலேமில் நடந்த அந்த பண்டிகை நாளிலே இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளத்துக்கு வந்தார். அவர் பண்டிகையை கொண்டாட வரவில்லை, அவனை சந்திக்க வந்தார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை சந்திக்க வருகிறார், உன் வீட்டுக்கு வருகிறார், வியாதியஸ்தன் இருக்கிற இடத்துக்கு வருகிறார். நீ இருக்கிற இடத்துக்கு தான் வருவார், நீ அவர் இருக்கிற இடத்துக்கு அல்ல, நீ இருக்கிற இடத்துக்கு இயேசு வருகிறார். பயப்படாதே. நீ இருக்கிற சூழ்நிலை மோசமா இருக்கிறது, உன் வாழ்க்கை மோசமா இருக்கிறது, உனக்கு உதவியற்ற நிலைமையில் இருக்கிறாய், உன்னை கவனிக்க யாரும் இல்லை, உன்னை பராமரிக்க யாரும் இல்லை, உன்னிடத்தில் நன்மை பெற்ற எல்லாரும் இன்றைக்கு உன்னை உதறி தள்ளி உன்னை வியாதினாலே, உன் சரீர தாக்கத்தினாலே எல்லாம் அழிந்து போனால், உன்னை சொத்தனை இல்லாமல் போன நிமித்தம் நீ ஏழ்மை ஆகினால் ஒதுக்கி வைத்தார்களோ, ஒதுக்கி வைத்தார்களா? ஒரு பக்கம் சரீர வேதனை, ஒரு பக்கம் மனவேதனை. எவ்வளோ இலக்கணம் கொடுத்து பார்த்தேன், எவ்வளோ நல்லது செஞ்சாண்டுவரே, இன்னைக்கு எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்கப்பா, யாருமே என்ன விசாரிக்க மாட்டாங்களே அப்படி கலங்கி கொண்டு இருக்கிறாயா? நன்மை செய்து நன்மை பெற்றவனு மறந்து போனானா? யார் யாருக்கோ உதவி செய்யலாம் மறந்துட்டாங்களா? என்னன்னு கூட கேட்க மாட்டாங்களா? ஏப்பா இப்படி இருக்குன்னு கூட கேட்க மாட்டாங்களா? ஒரு ஆறுதலா கூட கேட்க மாட்டாங்களா? ஒரு சொந்தம் கணக்கு கூட கண்டுக்க மாட்டாங்களா? மனைவி கண்டுக்க மாட்டாங்களா? உன் பிள்ளைங்க கூட உன்னை மதிக்க மாட்டாங்களா? உன்னை சூறையாடி எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு சரீரத்தை நோயாளி ஆகின பிறகு உன்னை தூக்கி ஒரு மூலையில போட்டுட்டு உனக்கு வேலை செய்யும், உனக்கு உதவி செய்யும் போது கசந்து கொண்டு கோபத்தோடு கஷ்டத்தோடு உன் இருதய வேதனை படும்படியாக ஒரு சில வார்த்தைகள் நிமித்தம் புண்படுத்தும்படியாக நடந்து கொள்கிறார்களா? ஐயோ ஆண்டவரே, ஏப்பா எனக்கு இந்த வேதனை, நான் என்ன அறியாம பண்ணினேன், ஏன் எனக்கு இந்த வேதனை? சரீர வேதனை மனவேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிறாயா? உன்னை சந்திக்க இயேசு இன்றைக்கு வருகிறார். நீ இருக்கிற நிலைமையில இயேசு உன்னை சந்திக்க வருகிறார். அவனை தேடி இயேசு வந்தார். வசனம் சொல்கிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான். 38 வருஷம் ஒரு மனுஷன் அங்க இருக்கான். அவன் தான் நீண்ட நாள் வியாதி உள்ளவனா இருக்கான், மிச்ச நாளா இருக்கிறான், 38 வருஷம் இருக்கிறான். வாழ்க்கையில எல்லாம் முக்கியமான காலங்கள் முடிந்து விட்டது, நீண்ட நாள் இருக்கிறான். உன் வாழ்க்கையில நல்ல நாட்களை அழுது போன வியாதினால சந்தோஷமான நாட்களை என்ன அனுபவிக்க முடியாம போயிருச்சா? அதனால் கலங்கி கொண்டிருக்கிறாயா? பயப்படாத. அந்த நாட்கள் முடிந்தாலும் அதை விட சந்தோஷமான ஒரு நாளை கொடுக்க என் ஆண்டவர் உன்னை உருவாக்க போகிறார். உலகம் கொடுக்க கூடாத ஒரு சந்தோஷத்தை என் தேவன் உனக்கு தருவார். அற்புதம் செய்ய போகிறார். அந்த ஒரு மனுஷனை 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அந்த ஒரு மனுஷனிடத்திலே அடுத்த 6வது வசனம் சொல்கிறது, அவன் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு இன்றைக்கு
உன்னை இயேசு கண்டார். அதுதான் விசேஷம் தெரியுமா? இன்னைக்கு செய்தியில விசேஷம் என்ன தெரியுமா? உன்னை இயேசு கண்டார். ஓ, உன்னை இயேசு கண்டார். அநேகர் காணாத பொழுது இயேசு உன்னை கண்டார். உன் வேதனை யாரும் கண்டு கொள்ளவில்லை, துக்கத்தை கண்டு கொள்ளவில்லை, உன் படுக்கையை கண்டு கொள்ளவில்லை, வேதனை கண்டு கொள்ளவில்லை, உனக்கு உதவி செய்வதும் யாரும் உன்னை பார்க்கவில்லை. ஆனால் 38 வருஷமா இருக்கிற உன்னை இயேசு கண்டார். இன்றைக்கு இயேசு கண்டார், உன் வாழ்க்கையை கண்டார். அவர் உன்னை கண்டார் போதும், மற்றதெல்லாம் அற்புதமாய் மாறும். இயேசு கண்டார். அவர் கண்டது மட்டுமல்ல, உன்னை புரிந்து கொள்கிற தெய்வம். மற்றவங்க பார்த்தாலும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, உன் வேதனை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீ பயந்திருக்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க, உனக்கு எது பலவீனம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவன் அந்த பலவீனத்தையே திரும்ப திரும்ப சொல்லுவான், அந்த பயத்தையே திரும்ப திரும்ப தூண்டி விடுவான், அதே உன்னை சொல்லி சொல்லி வேதனைப்படுத்துவான். ஆனால் என் ஆண்டவர் உன் கண்ட பின்பதாக உன்னை புரிந்து கொள்வார். பாருங்க, வசனம் சொல்றது, அவனை படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அறிஞ்சு கொள்றேன். மிச்ச நாள் நோயோடு இருக்கிறான், மிச்ச நாள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், இவன் மிச்ச நாள் கஷ்டப்படுகிறார் சொல்லி என் ஆண்டவர் அறிந்து கொள்கிறார். உன்னை பார்த்தாலே அவருக்கு உன்னுடைய எல்லா காரியம் தெரியும். உன்னை அறிந்து கொள்கிற ஒரு தெய்வம், உன்னை புரிந்து கொள்கிற தெய்வம், உன்னை நினைக்கிற தெய்வம், உனக்காய் மனதிருக்கிற தெய்வம், உன்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம், கண்டும் காணாதவரை போல போகிறவர் அல்ல என் ஆண்டவர். நீ அழகா இருந்தா தான் உதவி செய்வேன், பணம் இருந்தா தான் உதவி செய்ய, அழகான வீட்டில் இருந்தா தான் உதவி செய்ய அப்படின்னு சொல்றவள் அல்ல. அங்கே நோயாளிகளே நிறைந்திருக்கிற பெதஸ்தா குளத்தண்டையில் பல துர்நாற்றங்கள் வேதனைகள் வீசுகிற இடம். 38 வருஷம் படுக்கையில் இருக்கிறவன் என்ன வாசனை அபிஷேகம் இருப்பான். அவன் சரீரம் நாற்றம் அடித்திருக்கும், அவன் சரீரம் பலவீனமாக இருக்கும், அவன் குளித்திருக்க மாட்டான், எலும்பி இருக்க மாட்டான், எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பான் யோசித்து பாருங்கள். அவனுக்கு எலும்பி நடந்து குளித்து போக முடியுமா தான், தவழ்ந்து கூட போக முடியுமா தான், அவன் போயிட்டு குளத்தில் விழுந்திருப்பானே. முடியல, முயற்சி பண்ணிருக்கான், ஆனா அவனுக்கு பதில் எவ்வளவு பாஞ்சிடறான், இவனுக்கு முடியல, அவன் முயற்சி தோல்வி அடைந்து விட்டது. ஆனால் இயேசு அவனை கண்டார், மிச்ச நாள் பாடுபடுறான், இவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, இவன் முயற்சி எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது, இவனுக்கு யாருமே கை கொடுக்கவில்லை. அப்படி சொல்ல அறிந்த என் ஆண்டவர் அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆமென். இப்ப ஆண்டுக்கு விருப்பம் சுகமாக்க வந்துருச்சு. அது நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறார், நீ இந்த நிலைமையில மாற விரும்புறியான்னு கேட்கிறார். நீ ஆமான்னு சொல்லிட்டேனா ஆண்டு அடுத்த நொடியில் அடுத்தது செய்வார். அவர் உள்ளத்துல உன்னை விடுதலாக்கலாம் சொல்லி நினைக்கிறார். இத்தனை வருஷம் பாடுபட்ட என் மகனை நான் எழுப்பாட்டி விட்டுறேன், இது போதும், இனி இவன் எழுப்பி நடக்கணும், இவன் போகணும், இவன் படுக்க மாறணும், இவன் வாழ்க்கை மாறணும், இவன் துக்கம் மாறணும், இவன் கண்ணீர் மாறணும், அவமானம் மாறணும், நிந்தை மாறணும். இவனை யாரெல்லாம் தூக்கி கொண்டு இந்த இடத்துல போட்டார்களோ, எந்த பட்டணத்தார் உதவி செய்யவில்லையோ, எந்த மனிதனா சுகமாகி போயிட்டு இவனை கண்டு கொள்ளலையோ, எல்லாருக்கும் மத்தியிலே இந்த பெதஸ்தா குளத்திலே இத்தனை அற்புதங்கள் நடந்தாலும் இவனுடைய அற்புதத்தை விசேஷமாய் வேதத்திலே பதிவு செய்யும்படி நான் இவனை எழுப்புவேன். இவனை மட்டும் நான் பதிவு செஞ்சிருக்காரு. 38 வருஷம் இயேசு கிறிஸ்து வந்து தொட்டு சுகமாக்கி அவருடைய வார்த்தையினாலே எழுப்பி நடக்க பண்ணினாரே. மற்றவன குளத்தில் எழுப்பிதான் போனா, இவனை இயேசுவை தொட்டார். இதுவரைக்கும் ஊழியக்காரங்களை வச்சுதான் அற்புதம் செய்யறதை நீ பார்த்திருப்ப. ஆனா உனக்கு கர்த்தரை அற்புதம் செய்ய போறார், கர்த்தரோ மேல கை வைக்க போறார், கர்த்தருடைய வார்த்தை எழுப்ப போகிறது. ஆமென். கேட்டார், சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆமென். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் இறக்கி விடுவதற்கு ஒருவனும் இல்லை, எனக்கு யாருமே ஆண்டவரே, என் நிலைமை பாருங்க ஆண்டவரே, யாருமே இல்லை ஆண்டவரே, தண்ணீர் கலங்கிறது நான் பார்க்கிறேன், தண்ணீர் கலங்குகிறதை பார்க்கிறேன், தேவ தூதன் இறங்கி கலக்கிறதை பார்க்கிறேன், யாருமே என்னை கொண்டு போய் விட மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க, உதவியற்ற நிலைமையிலே உதவார் அற்ற நிலைமையிலே நின்று கொண்டிருக்கிறேன். நான் விடுதலை அங்கே ஒருவனும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். நான் போக நினைச்சு தடுமாறி இழுத்துட்டு போற நேரத்துல இன்னொருத்தன் பாஞ்சிட்டு போயா சுகமாய் போறப்பா, என்னால் முடியல ஆண்டவரே, முடியல, உதவி செய்ய கெஞ்சிருப்பான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை சொன்ன. 8ஆம் வசனத்துல இயேசு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவ்வளவுதான். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட.
இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து உன் வாழ்க்கை அந்த உன்னை படுக்கையில போட்டிருக்கிற படுக்கையை சுருட்டி கொண்டு நட. இனி இந்த படுக்கை உனக்கு தேவையில்லை. நீ நடக்க போகிறாய், நீ பயணம் செய்ய போகிறாய். இந்த இடத்தில் திரும்பி வர தேவையில்லை, நீ போகலாம். சொன்ன மாத்திரத்திலே உடனே அந்த மனுஷன் சுத்தமாகினான், படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு எழும்பினான், படுக்கையை சுத்தினான், நடந்து போனான். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு அதை சொல்றார். உன் படுக்கையை மாற்ற போறார். நடக்க முடியாத இருக்கிற பயணத்தில் நடக்க பண்ண போகிறார். முடங்கள் எல்லாம் முறியடிக்க போகிறார். தானா எல்லாம் மாற போகுது. கர்த்தரே அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். ஹalleluya. அவனை திரும்ப ஒரு நாள் இயேசு பார்க்கிறார். அவன் சொஸ்தமாகி போயிட்டான். அந்த ஊருக்கே பெரிய சாட்சியா மாறிடுச்சு. ஒரு பெரிய எழுப்புதல் வந்துருச்சு. உன்னை சுகமாக்கினால் உன் குடும்பத்துக்கு உறவுகளுக்கு மத்தியில் சபையில சாட்சியா பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. அதுக்கு பின்பதாக 14 வசனம், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு. ஆமென். உன்னை எப்ப எங்க இயேசு பார்க்கணும் தெரியுமா? இதுக்கு பிறகு கர்த்தருடைய சமூகத்துல. நீ இதுவரைக்கும் பெதஸ்தா குளத்தண்டையில இருந்த, ஆனா இனி நீ கர்த்தருடைய சமூகத்துல நிற்கலாம். உன்னை எவனும் மதிக்காம கொண்டு போய் குப்பையில போட்டான். ஆனா நான் மதிச்சு உன்னை மதிச்சு தேவாலயத்தில் நிற்க பண்ணுவேன், என் சமூகத்தில் நிற்க பண்ணுகிறேன். உலகம் உன்னை மதித்து மதிக்காமல் உன்னை ஒரு மூலையில தள்ளி ஒதுக்கி இருந்தாலும் நீ எனக்கு வேண்டும். நான் உன்னை கொண்டு வந்து என் ஆலயத்திலே வைத்து உன்னை மகிமைப்படுத்துவேன், உன் பேரை பிரஸ்தாபப்படுத்துவேன். நீ எனக்கு சாட்சியாய் என்னை துதித்து மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் மாற்றுவேன். எல்லாரும் ஒதுக்கி தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இன்றைக்கு உன்னை உயர்த்துவார். நீ பயப்படாத. 38 வருஷம் படுத்திருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் உன்னை எழுப்பி அவர் ஆலயத்தில் கொண்டு வந்து உன்னை வச்சு அவருடைய நாமத்தை உயர்த்தி நீ தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக கர்த்தர் உன்னை உபயோகிக்க போகிறார். ஆமென். நீ பயப்படாத, பயப்படாத. ஒதுக்கப்பட்ட கல், தள்ளப்பட்ட கல் கர்த்தரால் மறந்து போக மாட்டார்கள். தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. நீ சொல்லலாம், என் வாழ்க்கையில் பலன் போயிருச்சு, என் வாழ்நாளெல்லாம் முடிஞ்சிருச்சு, பாதி ஆயுசு போயிருச்சு, நிம்மதி போயிருச்சு, உழைக்கிற பலன் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு ஆண்டவரே, இனி என்ன செய்ய போற அப்படி சொல்றியா? என்ன செய்ய போறேன்னு சொல்லாத. கர்த்தர் தான் நீ எல்லாமே உனக்கு செய்வார். உன்னை எழுப்புறது அவர், நடக்க பண்ணுகிறது அவர், படுக்கை சுருட்ட சொல்றது அவர், தேவாலயத்தில் கொண்டு வந்து அங்கே வைத்து உன்னை கண்டு உன்னோடு பேசுவது அவர்தான். நீ கர்த்தருக்காக போய்கிட்டே ஒரே ஒரு காரியம் சொன்ன, இனி நீ பாவம் செய்யாதே. அவ்வளவுதான். இன்னைக்கு பரிசுத்தமாக கர்த்தர் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. கடவுளுக்காக வாழ ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. இன்றைக்கு உன் படுக்கையை மாற்றுவார், உன் வேதனை மாற்றுவார், உன் துக்கத்தை மாற்றுவார், உன் கண்ணீரை மாற்றுவார். ஹல்லேலூயா. நோயாளிகள் ஒவ்வொரு கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் அநேக கற்பிணி பிள்ளை இல்லாத தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் இருக்கிறார்கள் குழந்தை வாக்கியம் இல்லாமல். அப்படி இருக்கிற ஒவ்வொருவருக்காக எங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் கருத்தாய் ஜெபிக்கிறோம். அவருடைய பேர்களை சொல்கிறேன். அந்த நேரத்தில் எல்லாரும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நளின் குடும்பத்துக்காக, சச்சின் குடும்பத்துக்காக, ரோமேஷ் குடும்பத்துக்காக, ரோபர்ட் குடும்பத்துக்காக, மகேஷ் குடும்பத்துக்காக, பாபு குடும்பத்துக்காக, இதே போல பிரபுவின் குடும்பத்துக்காக, ஆகாஷின் குடும்பத்துக்காக, மோசஸ் குடும்பத்துக்காக, ராஜின் குடும்பத்துக்காக, இப்படி ஒவ்வொரு பிள்ளைகள் தங்களுடைய குழந்தை வாக்கியத்துக்காக தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். நீ குளத்தை பார்க்காத, பரலோகத்தை பாரு. ஊழியக்காரர் கை வச்சு அற்புதம் நடக்கும்னு பார்க்காத, யாரோ தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்கன்னு பார்க்காத, பரலோகத்தை பாரு. சிருஷ்டி கர்த்தர் உன்னிடத்துல இன்னைக்கு இறங்கி வர்றார். உனக்குள்ள இல்லாத ஒரு காரியத்தை உருவாக்க போறார். அவருக்கு இல்லாத சொலத்தை உருவாக்கி நடக்க பண்ணினாரே. நடக்க முடியாது 38 வருஷம் இருந்தவனே 38 வருஷத்துக்கு பிறகு நடக்க பண்ணினார்னா 10 வருஷம் 5 வருஷம் 2 வருஷம் பிள்ளை இல்லாம இருக்கிற உனக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்க அவருக்கு முடியும். நீ பரலோகத்தை நோக்கி பார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நோயாளி கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜாவி ராஜாவை ஆராதிக்கிறோம். கர்த்தாவி கர்த்தாவை போற்றி புகழுகிறோம். அப்பாவி வல்லமை இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக, அபிஷேகிப்பீராக. வல்லமையினால்
தேவன் அற்புதம் செய்யும். கட்டிகள் மறைவதாக, புற்றுநோய்கள் சுகமடைவதாக, உச்சம் தலை தொடக்க உள்ளங்கால் வரையிலும் எலும்பு நரம்பு தசைகள் இரத்த நாளங்களில் இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடப்பதாக. ஆசீர்வதியும். பிதஸ்தா குளத்துக்குள் வந்த இயேசுப்பா, இந்த வீட்டுக்குள்ளே நீங்க இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. எல்லாரையும் தொடுங்க, எல்லா வாழ்க்கையும் தொடுங்க, எல்லா சூழ்நிலையும் தொடுங்க. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக. நீங்க கொடுக்கிற சுகத்துக்கு நன்றி பிதாவே, நன்றி. எல்லா மகிமை கணவனுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நாளை மாலை 6 மணிக்கு ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். காலை 9 மணியில் ஜெபம் இருக்கிறது. அதிகமாக ஜெபிக்கவும், வேத வசனங்களை பார்க்கவும், கவனிக்கவும் கற்று இயேசுவே ஆண்டவர், இயேசுவே